தமிழகத்தின் அரசியல் களம் நொடிக்கு நொடி பரபரப்படைந்து வருகிறது. கடந்த மாதம் 23ஆம் தேதி தமிழகத்தின் 16வது சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றது. அந்த தேர்தல் முடிவுகள் அண்மையில் அறிவிக்கப்பட்டது. இந்த தேர்தல் தமிழக அரசியல் வரலாற்றில் மிகப்பெரிய வரலாறை படைத்திருக்கிறது. அதாவது முதலாக களமிறங்கிய தமிழக வெற்றிக் கழகம் யாரும் எதிர்பார்க்காத வகையில் மிக பெரும் வெற்றியை தனதாக்கியிருக்கிறது. அதாவது தாம் சந்தித்த முதலாவது தேர்தலிலேயே 108 ஆசனங்களை பெற்று முதலிடத்துக்கு வந்திருக்கிறது. தனி ஒரு கட்சியாக பெரும்பான்மை பெற்றிருக்கிறது. இது தமிழக அரசியலில் மிகப்பெரிய ஒரு வரலாற்று பதிவாக அமைந்திருக்கிறது. இப்படியாக மிக பெரும் வரலாற்றை படைத்த போதிலும் கூட ஆட்சி அமைப்பதில் தொடர்ந்தும் சிக்கல் நீடித்து வருகிறது. நடந்து முடிந்த தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் 108 ஆசனங்களை பெற்றுக்கொண்டது. திமுக கூட்டணி 73 ஆசனங்களை பெற்றுக்கொண்டது. அதிமுக கூட்டணி 43 ஆசனங்களை பெற்றுக்கொண்டது. ஆட்சி அமைப்பதற்கு 118 ஆசனங்கள் தேவைப்பட்ட நிலையில் 108 ஆசனங்களை மாத்திரமே தமிழக வெற்றிக் கழகம் பெற்றிருந்தது. என்றாலும் கூட தனி ஒரு கட்சியாக தனி பெரும்பான்மை பெற்றிருக்கக்கூடிய வகையில் அந்த கட்சிக்கே ஆட்சி அமைப்பதற்கு அழைப்பு விடுக்கப்பட வேண்டும். ஆனால் ஆளுநர் அந்த கட்சிக்கு அழைப்பு விடுக்கவில்லை. எனவே ஆளுநருக்கு தமிழக வெற்றிக் கழகம் கடிதம் எழுதியது. அதற்கு பிறகு 2 தடவைகள் நேரடியாக தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் ஆளுநரை சந்தித்து கலந்துரையாடல் நடத்தியிருந்தார். ஆனால் இதுவரையிலும் ஆட்சி அமைப்பதற்கு அழைப்பு விடுக்கவில்லை. இன்றைய தினத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தமிழக முதல்வராக பதவியேற்பார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆதரவாளர்கள் மிக ஆர்வத்தோடு காத்திருந்தார்கள். ஆனால் ஏமாற்றமே மிஞ்சியது. அதற்கு ஆளுநர் தெரிவித்திருக்கக்கூடிய காரணம் 118 பெரும்பான்மையை முதலில் நிரூபியுங்கள், அதற்கு பின்னரே ஆட்சி அமைப்பதற்கான அழைப்பு விடுக்கப்படும் என்று ஆளுநர் அறிவித்திருக்கின்றார். இது மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. இது தொடர்பாக பல்வேறு தரப்பினரும் ஆளுநருக்கு எதிராக கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றார்கள். தனிப்பெரும் கட்சியாக 108 ஆசனங்களை பெற்று முதலிடத்தில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆளுநர் ஆட்சி அமைப்பதற்கு அழைப்பு விடுக்க வேண்டும். ஆளுநர் அலுவலகத்தில் அவர் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய தேவை இல்லை. அவர் பெரும்பான்மையை சட்டசபையிலேயே நிரூபிக்க வேண்டும். ஆனால் ஆளுநர் இந்தளவு நெருக்கடி கொடுப்பதற்கு காரணம் என்ன என்று கேள்வி எழுப்பப்படுகிறது. அது மாத்திரமல்லாமல் பல்வேறு குற்றச்சாட்டுகளும் கூட முன்வைக்கப்படுகின்றன. தமிழக வெற்றிக் கழகம் 108 ஆசனங்களை பெற்றிருந்த நிலையில் பல்வேறு கட்சிகளிடம் ஆதரவு கோரியிருந்தது. அதன் அடிப்படையில் திமுக கூட்டணியில் அங்கம் வகித்து 5 ஆசனங்களை பெற்றுக்கொண்ட காங்கிரஸ் கட்சி அந்த கூட்டணியிலிருந்து வெளியில் வந்து தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவு வழங்கியது. அதற்கு பின்னரே கள நிலவரம் மாறத் தொடங்கியது. காங்கிரஸ் விஜயோடு கூட்டணி வைத்த காரணத்தினால்தான் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆட்சி அமைப்பதற்கு அழைப்பு விடுக்காமல் அழுத்தம் கொடுக்கப்படுகின்றது என்ற ஒரு குற்றச்சாட்டும், இதனை பிஜேபியே முன்னெடுத்து வருவதாகவும் பல்வேறு தரப்பினரும் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து வருகின்றார்கள். ஆனால் ஆளுநரோ உங்களுடைய பெரும்பான்மையை நிரூபியுங்கள், அதற்கு பின்னர் நான் ஆட்சி அமைப்பதற்கு அழைப்பு விடுக்கின்றேன் என்று தெரிவித்திருக்கின்றார். அதே போன்று தமிழக வெற்றிக் கழகம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, அதே போன்று 2 இடதுசாரி கட்சிகளிடமும் ஆதரவு கோரியிருந்தது. ஆனால் அவர்கள் இன்னும் ஆதரவு அளிக்கவில்லை. ஆனால் அவர்கள் அந்த கூட்டணி தலைவராக இருக்கக்கூடிய முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களை சந்தித்தார்கள். சந்தித்த பிறகு ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் கருத்து தெரிவிக்கையில், நாங்கள் இன்னும் திமுக கூட்டணியிலேயே அங்கம் வகிக்கின்றோம். அந்த கூட்டணியில் இருப்பதையே அந்த கூட்டணியின் தலைவரும் முன்னாள் முதல்வருமான மு.க. ஸ்டாலின் விரும்புகின்றார். ஆனால் ஆட்சி அமைப்பதற்கு ஒத்துழைப்பு தேவை. அந்த ஒத்துழைப்பை தருமாறு தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் எங்களுக்கு எழுத்து மூலமாக கோரிக்கை விடுத்திருக்கின்றார். எனவே அது தொடர்பாக நாங்கள் நாளைய தினத்தில் கலந்துரையாடி ஒரு தீர்மானத்தை அறிவிப்போம். இந்த அறிவிப்பு என்பது நாங்கள் மாத்திரமல்ல, எங்களோடு அங்கம் வகிக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, அதே போன்று மார்க்சிஸ்ட் கட்சி போன்ற கட்சிகள் ஒன்றாக இணைந்து அந்த முடிவை நாங்கள் அறிவிப்போம். எனவே அந்த 3 கட்சிகளிடம் 6 ஆசனங்கள், குறிப்பாக விசிகாவிடம் 2 ஆசனங்கள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிடம் 2 ஆசனங்கள், அதே போன்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளிடம் 2 ஆசனங்கள் என 6 ஆசனங்கள் இருக்கின்றன. ஏற்கனவே 5 ஆசனங்களை கொண்ட காங்கிரஸ் கட்சி
தாவேகாவோடு கூட்டணி வைத்துவிட்டது. எனவே அவர்களுக்கு இன்னும் 6 ஆசனங்கள் தேவைப்படுகின்றன. இந்த 3 கட்சிகளும் ஒன்றிணைந்து தமிழக வெற்றிக் கழகத்திற்கு தமது ஆதரவை தெரிவித்தால் இலகுவாக அவர்களால் ஆட்சி அமைக்க முடியும். ஆனால் அவர்கள் நாளைய தினத்தில் கூடி ஒரு முடிவை அறிவிக்க இருக்கின்றார்கள். எனவே நாளைய தினத்திலும் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆட்சி அமைப்பதற்கான அழைப்பு விடுக்கப்படாது என்றே பெரும்பாலும் சொல்லப்படுகின்றது. தொடர்ந்து இந்த இழுபறி நீடித்துக் கொண்டிருக்கிறது. அடுத்து என்ன நடக்கும் என்று எல்லோரும் எதிர்பார்த்து காத்திருக்கின்றார்கள். வெற்றியடைந்து விட்ட போதிலும் கூட ஆட்சி அமைப்பதில் தொடர்ந்தும் தாவேகா சிக்கலை சந்தித்து வருகின்றது. இவ்வாறான நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு மாறாக திமுக கூட்டணியும் அதிமுக கூட்டணியும் ஒன்று சேர்ந்து ஆட்சி அமைக்கப் போவதாக ஒரு கருத்து சமூக வலைதளங்களில் பரவியிருந்தது. ஊடகங்களிலும் கூட அது தொடர்பாக பேசப்பட்டது. இதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் எம்எல்ஏவும் அதே போன்று சிரேஷ்ட உறுப்பினருமான இளங்கோவன் கருத்து தெரிவித்திருக்கின்றார். திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுகவோடு கூட்டணி வைப்பதற்கான எந்தவித பேச்சுவார்த்தையும் நடத்தப்படவில்லை. அப்படி ஒன்று நடப்பதற்கான சாத்தியம் இல்லை என்ற விதத்தில் கருத்து தெரிவித்திருக்கின்றார். எனவே திமுக அதிமுக ஆகிய கட்சிகள் கூட்டணி அமைப்பது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று வருவதாக சொல்லப்பட்டது முற்றிலும் பொய்யான செய்தி என அவர் தெரிவித்திருக்கின்றார். இந்த நிலையில் தொடர்ந்தும் பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கான முயற்சிகளில் தாவேகா ஈடுபட்டு வருகிறது. எப்போது தாவேகாவுக்கு ஆளுநர் அழைப்பு விடுப்பார், எப்போது தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தமிழக முதல்வராக பதவியேற்பார் என்று அவருடைய ஆதரவாளர்களும் தமிழ்நாட்டு மக்களும் காத்திருக்கின்றார்கள். என்ன நடக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.